ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள், இன்றைக்கு அந்த விலை உயர்ந்த தைலத்தை இயேசுவின் காலடியில் பாதத்தில் தடவி தன்னுடைய மீட்பை பெற்றுக்கொண்ட அந்த பெண்மணி, அதிலும் குறிப்பாக அந்த தைலத்தை நாம் நம்ம இன்றைக்கு சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். அந்த தைலம் என்பது நம்முடைய வாழ்வை போன்று இருக்கிறது. நம்முடைய வாழ்வு அந்த தைலம் எப்படி நறுமணம் வீசக்கூடிய ஒன்றாக இருக்கிறதோ அதே போல நறுமணம் வீசக்கூடிய ஒன்றாக இருக்கணும். எப்படி நறுமணம் வீசணும்? நம்முடைய நற்செயல்களால், நம்முடைய தாராள மனதால், அதே போல் நாம் நம்மிடம் இருக்கக்கூடியதை பிறருக்கு கொடுப்பதன் வழியாக நம்முடைய வாழ்வு நறுமணம் வீசக்கூடிய ஒன்றாக இருக்கணும். இன்றைக்கு அந்த பெண்மணி மரியாள் என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய பாவத்துக்கு கழுவாயாக அல்லது இயேசுனுடைய மீட்புக்கு அல்லது அவருடைய சாவை உணர்த்தும் அடையாளமாக அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த தைலத்தை ரெண்டும் இருக்கக்கூடியதை விலையுயர்ந்த தைலத்தை கொடுக்குறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மிடம் விலை உயர்ந்ததாக கருதப்படக்கூடிய அந்த வாழ்வை, அந்த பொருளை பிறருக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோமா? இந்த புனித வார நாட்களில் பயணிக்கக்கூடிய நாம கொஞ்சம் நம்முடைய வாழ்வை பரிசோதித்து பார்ப்போம். நம்மிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து நறுமணம் வீசக்கூடிய வாழ்வாக வாழ இறைவனுடைய அருளை நாடுவோம்.